வணக்கம். 49வது மந்திர வார்த்தை ஜோ ஹாரி மாடல். ஜோ ஹாரி மாதிரியை பின்பற்றுங்கள். ஜோ மற்றும் ஹாரி என்னும் இருவர் உருவாக்கிய ஜன்னல் இது. இதில் 4 நிலைகள் உள்ளன. ஐ நோ, யூ நோ. ஐ நோ, யூ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, யூ நோ. ஐ டோன்ட் நோ, யூ டோன்ட் நோ. எனக்கு தெரிந்த நான், பிறருக்கும் தெரிந்த நான். அதாவது நமக்கு தெரிந்த நம்முடைய பலங்கள், பலவீனங்கள். அவை பிறருக்கும் தெரிந்திருப்பது. நான் சிறந்த பாடகன், இது சமுதாயத்திற்கும் தெரியும். நான் சரியான முன்கோபக்காரன், இது மற்றவர்களுக்கும் தெரியும். எனக்கு தெரிந்த நான், பிறருக்கு தெரியாத நான். இது நம்முடைய அந்தரங்க உலகம். என்னை பற்றிய அனைத்து விஷயங்களையும் நான் வெளி உலகிற்கு காட்டிவிடுவதில்லை. ஒரு சில விஷயங்களை மறைக்கிறேன். அவை எனக்கு மட்டுமே தெரிந்தவை. எனக்கு தெரியாத நான், பிறருக்கு தெரிந்த நான். இது மிகவும் கவலையான விஷயம். நம்முடைய திறமையோ பலவீனமோ நமக்கே தெரியாமல் பிறருக்கு தெரிந்திருக்கிறது. நல்லவர்கள் அதனை நல்லவிதமாக பயன்படுத்தலாம். ஆனால் தீயவர்களுக்கு தெரிந்தால் ஆபத்துதான். எனக்கு தெரியாத நான், பிறருக்கும் தெரியாத நான். நான் கோபப்பட்டா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்பது போன்ற விஷயம் இது. உணர்ச்சிகளை இழக்கும் போது நமக்கே நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சில விஷயங்களை செய்து விடுவது. பிறரும் இவன் இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்கவே மாட்டார்கள். உணர்ச்சியின் பிடியில் செயல்களை செய்வது. இந்த 4 ஜன்னல்களையும் கவனமாக ஆராய்ந்து பாருங்கள். முதல் ஜன்னலில் நீங்கள் ஓபன் டைப். அதில் நிறைய நல்ல விஷயங்களையும் நீங்கள் இப்படித்தான் என்ற நேர்மறையான விஷயத்தையும் கொடுக்க முயற்சி செய்யுங்கள். 2ஆம் ஜன்னல் அந்தரங்கம். அதில் சமுதாயத்திற்கு காட்ட விரும்பாத கெட்ட விஷயங்கள் அதிகம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை சீக்கிரமே சமுதாயத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் நல்ல ஓவியன், ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. அப்படி ஏன் இருக்க வேண்டும்? திறமையை வெளிப்படுத்த வேண்டியதுதானே. 3ஆம் ஜன்னல் கவலைக்கிடமானது. நமக்கே தெரியாமல் பிறருக்கு தெரியும்படி நம் உணர்ச்சிகளை, பலவீனங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறோம். நமக்கு தெரியாத திறமைகளை கண்டறிந்து பிறர் நம்மிடம் கூறி நம்மை மேம்படுத்தினால் சரி. நம்முடைய குறைகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்ய உதவினாலும் நல்லது. அப்படி இல்லாமல் நம்மை ஒதுக்கினாலோ, பலவீனங்களை பயன்படுத்தி நம்மை ஆபத்தில் மாட்ட வைத்துவிட்டாலோ சிரமம்தான். அதனால் நம்முடைய உணர்ச்சிகளை, நம்முடைய அந்தரங்க விஷயங்களை அதிகம் வெளிப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் செல்போனில் பேசுகிற பேர் வழி தானும் தன் குடும்பமும் 10 நாள் ஊருக்கு போவதையும், பீரோவில் 30 பவுன் நகை இருப்பதையும், விலாசம் முதற்கொண்டு பிறருக்கு தெரியாமல் பேச வேண்டிய அனைத்து விஷயங்களையும் பஸ்ஸில் பலர் கேட்க பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார். விளைவு, ஊர் சென்று திரும்பும்போது வீடு சுத்தமாக கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அவருக்கு தெரியாது தான் தன்னுடைய விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறோம் என்று. ஆனால் பிறருக்கு, குறிப்பாக தீயவருக்கு அந்த விஷயங்கள் தெரிந்து விட்டதால் விளைவு விபரீதம் ஆயிற்று. மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டால் யார் என்ன செய்வார் என்று யாருக்கும் தெரியாது. அவருக்குமே தெரியாது. அதனால்தான் பல தற்கொலைகள், கொலைகள், மிகப்பெரிய ஆபத்துகள் நிகழ்ந்து விடுகின்றன. இதற்கு ஒரே மருந்து, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் நிலைமைகளை சமாளிக்க பழகி கொள்ள வேண்டியதுதான். நிதானத்தை இழந்துவிட்டால் வாழ்வையே இழக்க வேண்டி வரும். ஆகையால் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜோ ஹாரியின் 4 ஜன்னல்களை பயன்படுத்தி வெற்றி பாதையில் நடைபோடுங்கள்.